ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் இந்த ஓப்போ A6s 5G பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஃபோனை வாங்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்க்கல அப்படின்னா நீங்கள் உங்கள் காசை வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஏன் அப்படின்னா இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி என் கையில் வந்து கிடச்சிது. ஃபுல்லாக இந்த ஸ்பெக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஃபோன் வந்து இந்த உங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா ஸ்பெக்கும் இதில் இருக்குது. ஸோ நல்லா தான் இருக்குது. ஆனால் லான்ச்சுக்கு அப்புறம் இதோட ப்ரைஸ் பார்த்த உடனே ஃபோனடாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன் அப்படின்னா இந்த ஃபோன் 20,000 ரூபாய். ஸோ 20,000 கொடுத்து இந்த ஃபோனை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா வாங்கலாமா வேண்டாமா, யார் இந்த ஃபோனை வாங்கலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய டெக் வீடியோஸை தொடர்ந்து பார்க்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? அஸ்யூஸ்வலாக எல்லா டெக் வீடியோஸும் எப்படி ஸ்டார்ட் ஆகுமோ அதே மாதிரி அன்பாக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த பாக்ஸை நான் தான் சீல் கட் பண்ணி ஓப்பன் பண்ணேன். ஸோ ஓப்பன் பண்ணுறப்ப எல்லா கேஜெட் பாக்ஸையும் ஓப்பன் பண்ணுறப்ப ஒரு ஃபீல் இருக்கும்ல, அது சூப்பராக இருந்தது. ஓகேங்களா, ஃபஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எப்பயும் போல் கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸை நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்க கூட இல்லை, அப்படியே கொடுத்துருக்காங்க. எலி மருந்து ஷீட்டு, வாரண்டி கார்டு இருக்குது, எல்லாத்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இவங்களும். ஸோ ஃபோன் வந்து இந்த இது இன்னும் பிரிக்காமல் இருக்குது பார்த்தீங்களா. நான் இப்படி எடுத்துட்டேன், பட் வீடியோக்காண்டி இப்போ எப்படி எடுப்போம். நான் ஃபோன் பின்னாடி இந்த ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் வீடியோக்காக நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. டிசைன்லாம் ஓகேவா தான் கைஸ் இருக்குது, பட் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இதில் சார்ஜர் பார்த்தீங்க அப்படின்னா 45 வாட் சூப்பர் ஒர்க் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட இந்த கேபிளுமே வந்துடுது. கேபிள் ஓகே தான். இப்போ இதெல்லாம் ஒரு ஓரமாக கிடக்கட்டும். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் எதுவும் இல்லை. அண்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இருக்குது. ரொம்ப ஸ்லிம்முன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா. அண்டு உள்ளே இருக்க ஸ்பெக் பார்த்தீங்க அப்படின்னா 2 வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. 8GB ரேம் அண்ட் 6GB ரேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 128 தான். 8GB + 4GB உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். பேட்டரி பார்த்தீங்கன்னா 6500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் MediaTek Dimensity 6300 வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே தான், இந்த பட்ஜெட் இல்லாமல் இந்த வந்து ஓகே தான். எனக்கு இந்த ப்ரைஸ் லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபோனை பற்றி பேசவே தோணலை. ஸோ கொஞ்சம் விஷயங்கள் என் கையில் எடுத்து வச்சுருக்கேன், டேட்டாஸ் வந்து, அது உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் பாருங்கள். டிஸ்பிளே பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். டிஸ்பிளே பார்த்திங்க அப்படின்னா 6.7 இன்ச் HD + LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 128 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட்டை வந்து ஓகே தான். ஸோ டிஸ்பிளேவும் நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் இன்னொன்று மெயினாக வந்து 1125 நெட்ஸ் பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அவுட்டோரில் ஃபோன் யூஸ் பண்ணுறப்ப ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்குது. டிஸ்பிளே வந்து ஸோ நல்லா இருக்குது. உங்கள் மென்ஷன் பண்ணியிருக்க விஷயங்கள் வந்து நல்லா இருக்குது. ப்ரைஸோட கம்பேர் பண்ணுறப்ப நல்லா இல்லை, பட் இவங்க கொடுத்துருக்கிறது ஓகேவாக இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கோங்க. அண்ட் மெயினாக கேமரா பற்றி பேசுவோம். நிறைய மார்க்கெட்டிங் டீம் அண்ட் நிறைய பேர் ஸோ இதோட கேமரா நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. நானே நல்லா இருக்குன்னு தான் ஃபஸ்ட்டு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா இதோட பட்ஜெட் அப்போதைக்கு நமக்கு தெரியல. அப்படிங்கிறப்ப கேமரா வந்து இவங்க கொடுத்துருக்க விஷயங்கள் நல்லா இருக்குது. ஸோ கேமரா 50 MP மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க. AI ஃபீச்சர்ஸோடு இருக்குது. அண்ட் 2 MP அல்ட்ரா கிளியர் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 5 MP செல்ஃபி கேமரா இருக்குது. ஸோ கேமராஸ் வந்து மெயினான 50 MP கேமரா அண்ட் AI ஃபீச்சர்ஸோடு இருக்குது. அண்ட் ஃபோட்டோஸ்லாம் நல்லா தான் இருக்குது. நான் உங்களுக்கு அதோட சாம்பிள்ஸ் வந்து காமிக்கிறேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா. பார்த்தீங்கன்னா லோ லைட்டில் எடுத்த ஒரு வீடியோ, ஆனால் நாய்ஸ் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஹாய், இது வந்து செல்ஃபி கேமராவில் எடுத்த வீடியோ. எப்படி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. நல்லா தான் இருக்குது, பட் ஏதோ என்ஹான்ஸ் பண்ண மாதிரி இந்த இடம்லாம் ஒரு மாதிரி தெரியுது. ஓகே தான். பேக் கேமராவில் எடுக்கிற வீடியோ, ஜூம்லாம் ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இது வந்து லோ லைட் ஃபோட்டோஸ். லோ லைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக இருக்கக்கூடிய லைட்லேயுமே AI என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப என்ஹான்ஸ் பண்ண மாதிரி தெரியாமல் ஸோ நல்லா இருக்குது. மேனுவல் செட்டிங்ஸில் உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை இருக்காது லோ லைட்டில் ஃபோட்டோ எடுக்கிறப்ப. ஸோ லோ லைட் ஃபோட்டோஸ் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபோட்டோஸில் கலர் குவாலிட்டிஸ் நல்லா இருக்குது. இது வந்து மெயின் கேமரா எடுத்த ஃபோட்டோஸ். கலர் பாருங்கள் நல்லா இருக்குது உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் அண்டு பெருசாக என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து எந்த ஃபீலும் வந்து தெரில. வேறு கேமராஸ்லலாம் ஃபோட்டோஸ் எடுத்த உடனே AI ஃபீச்சர்ஸோடு என்ஹான்ஸ் பண்ணி வரப்போ
அது கொஞ்சம் பூசி மொழுகுன மாதிரி வந்து இருக்கும். இதில் அவ்வளோக்கு எதுவும் தெரியல. கேமராஸ் வந்து ஓகே தான். லைட் குவாலிட்டி கம்மியாக இருந்தாலுமே ஃபோட்டோஸ் வந்து நல்லா இருக்குது. அண்ட் போர்ட்ரைட் ஃபோட்டோஸும் பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஸ் வந்து கிளியராக, பேக்ரவுண்ட் வந்து சூப்பராக பிளர் ஆகி உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வந்து செம்ம ஹைலைட்டாக தெரியுது. ஸோ இதுவுமே நல்லா இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இந்த கேமரா ஃபீச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். மறுபடியும் நான் பட்ஜெட் பற்றி தான் எனக்கு ரொம்பவே என்னடா இந்த பட்ஜெட்டில் லான்ச் பண்ணி வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தோணிட்டு இருக்கு. எதுக்கு லான்ச் பண்ணாங்கன்னு தெரியல. ஃபோனை பற்றி ஒரு 2% 3% தெரிஞ்சவங்களே இந்த ஃபோனை இந்த ப்ரைஸ் கொடுத்து வாங்க மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு இதை லான்ச் பண்ணானுங்க? பெரிய லெவலில் எந்த ஹேங்கும் நான் பார்க்கல. அண்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸுமே எந்த ரொம்ப நேரம் ப்ளே பண்ணுறப்பையும் நல்லா தான் இருக்குது. கேம் ப்ளே பண்ணுறப்ப லைட்டாக உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ், கேம் ப்ளே பண்ணுறவங்க, ஹெவியாக ஃபோன் யூஸ் பண்ணுறவங்க இந்த ஃபோனை வந்து தயவு செஞ்சு வாங்கக்கூடிய ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா வேண்டாம். அப்புறம் மெயினாக இந்த ஃபோனில் வந்து ஏஐ லிங்க் பூஸ்ட் 3.0 அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாமா. இது வந்து ஓப்போ ஃபோன்ஸில் நிறைய இடத்துல ஹைலைட் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நானுமே சொல்லியிருப்பேன் 2-3 வீடியோஸில். ஏஐ லிங்க் பூஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ க்ரௌடடான ஏரியாவில் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் பூஸ்டடாக இன்டர்நெட் வந்து கிடைக்கும். ஸோ ஸ்லோ ஆகாமல் ஓரளவுக்கு இன்டர்நெட் ஸ்பீடு உங்களுக்கு இருக்கும். அண்ட் டவருமே உங்களுக்கு வந்து கிடைக்கும். நான் இப்போ ரீசெண்டாக ஒரு இடத்துக்குலாம் போனேன். செம்ம க்ரௌடு, யாரையுமே ரீச் அவுட் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து அடிக்கடி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரியான டெக்னாலஜிஸ் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இருக்கக்கூடிய ஃபோன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க இந்த ஃபீச்சர்ஸ் ஓகேவாக இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு ஓகே அப்படின்னா மட்டும் இந்த ஃபோனை வந்து வாங்கிக்கலாம். ஸோ டெய்லி ஃபோட்டோஸ், ரீல்ஸு இந்த மாதிரி பார்க்குறவங்க அண்ட் ஃபோட்டோஸ்லாம் சின்ன சின்ன ஃபோட்டோஸ் மெமரிக்கு கேப்சர் பண்ணிக்கிறவங்க, வயசானவங்க இந்த ஃபோனை வாங்கலாங்க. ஓகேங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு கிடையாது இந்த ஃபோன். ஸோ டெய்லியும் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. காலைல எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்து ஃபோன் பார்ப்பேன், மூவிஸ் பார்ப்பேன், யூடியூப்ஸ் பார்ப்பேன். ஸோ உங்கள் அம்மா, அப்பா அண்ட் தாத்தா, பாட்டிக்கு ஃபோன் வாங்கி கொடுக்க போகிறீங்கன்னா பட்ஜெட் நிறைய இருந்தது அப்படின்னா இதை வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபோனை வாங்காதீங்க. வேறு எதுவுமே இந்த ஃபோனில் எனக்கு பெருசாக என்ன ஸ்பெக்கை சொல்கிறது, என்ன பண்ணுறதுங்கிற ஒரு இதே இல்லை. ஏன்னா ஃபோன் நல்லா இருக்குது, ஸ்பெக்கும் ஓரளவுக்கு நீங்கள் கொடுத்த மாதிரிக்கு இதெல்லாம் நல்லா இருக்குது, வெயிட்டாகவும் இல்லை, ஓகேவாக இருக்குது. பட்ஜெட் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ பட்ஜெட் கம்மியாக இருந்த மாதிரி நீங்கள் வாங்க போகிற மாதிரி இருந்தால் நிறைய விஷயங்கள் இதை நான் எக்ஸ்பிளைன் உங்களுக்கு பண்ணுறதுல பிரயோஜனம் இருக்குது. ஸோ நான் வீடியோட எண்டில் இந்த ஃபோனை நீங்கள் வாங்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோவை அகெயின் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இந்த ஃபோனை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபோன் உங்களுக்கு கிடையாது. வீட்டில் நிறைய வீடியோஸ் பார்ப்பாங்க, ஃபோட்டோஸ் பார்ப்பாங்க, இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஃபோன் வாங்கி கொடுங்க. அதுவும் உங்ககிட்ட 20,000 அமௌண்ட் இருந்தது, ஸோ நான் உங்களுக்கு காசு கூட போட்டு தான் வாங்குவேன் அப்படின்னா இது வாங்குங்க. இல்லைன்னா இன்னும் நிறைய ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஃபோன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நிறைய டெக் வீடியோஸ் அது ஒர்க் ஆகுதா இல்லையா, ஸோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிற ஜென்யூன் வீடியோஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னா வீடியோ நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் இது ப்ரொமோஷன் வீடியோ கிடையாது. மோஸ்ட்லி நான் ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்னா மேலே வந்து ஸ்பான்சர்ஷிப் ஆர் பெய்டு ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நாளைக்கு ஒரு அற்புதமான டெக் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பை.